இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் இணைந்து ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். வல்ல பக்கத்தில் நீர் இருக்கும் போது நான் அசைக்கப்படுவதில்லை. வல்ல பக்கத்தில் நீர் இருக்கும் போது அசைக்கப்படுவதில்லை. சேர்ந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி. இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி. என்னை சுற்றிலும் நீர் இருப்பதினால் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை சுற்றிலும் நீர் இருப்பதினால் நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றினி, ஆத்துமாவை தினமும் தேற்றினி. கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றினி, ஆத்துமாவை தினமும் தேற்றினி. பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் என்னோடு கூட வருகின்றீர். பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் என்னோடு கூட வருகின்றீர். சென்று ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே, உம் அன்பினா என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே,
வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி, இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினி, வழியை எல்லாம் செவ்வையாக்கினி. நம்மை சுற்றிலும் நீர் இருப்பதனால் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை சுற்றிலும் நீர் இருப்பதனால் நான் கலங்கிடவே மாட்டேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினால், என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினால், என் உள்ளம் நிறையுதே. கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி, கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றினீர். பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் என்னோடு கூட வருகின்றீர். பள்ளத்தாக்கிலும் நான் நடந்தாலும் என்னோடு கூட வருகின்றீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியா என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினால், என் உள்ளம் நிறையுதே. நன்றியா என் உள்ளம் பொங்குதே உம் அன்பினால், என் உள்ளம் நிறையுதே. ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடப் போகிறோம். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். இயேசுவின் கரம் நம்மை தொடும் பொழுது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் எங்களோடு ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள் வெளிப்படும். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார், தொட்டால் போதும் சுகமாவார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார், தொட்டால் போதும் சுகமாவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். குஷ்டரோகியை தொட்ட நேரத்தில் சுத்தமாகி விடுதலையானானே. குஷ்டரோகியை தொட்ட நேரத்தில் சுத்தமாகி விடுதலையானானே. சுத்தமாகி விடுதலையானானே. சுகமாக்குவார், தொட்டால் போதும் சுகமாவார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார், தொட்டால் போதும் சுகமாவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார், குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினவர் அற்புதர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி
எழுப்பினவர் அற்புதர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அற்புதர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போதும் சுகமாவார். உன்னை தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போதும் சுகமாவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார் குணமாக்குவார். இயேசு குணமாக்குவார். அசுத்த ஆவியை கட்டப்பட்டிருந்த கூனியை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அசுத்த ஆவியால் கட்டப்பட்டிருந்த கூனியை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அற்புதர் இயேசு தொட்டு சுகமாக்கினார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போதும் சுகமாவார். உன்னை தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போதும் சுகமாவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். 12 வருட வியாதி உள்ளவர் வஸ்திர ஓரத்தை தொட்டு சுகமானாளே. 12 வருட வியாதி உள்ளவர் வஸ்திர ஓரத்தை தொட்டு சுகமானாளே. அற்புதர் இயேசுவை தொட்டு சுகமானாளே. தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போது சுகமாவார். உன்னை தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போது சுகமாவார். சொல்லுங்க பார்க்கலாம். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். குணமாக்குவார் இயேசு குணமாக்குவார். சுகமாக்குவார் இயேசு சுகமாக்குவார். குணமாக்குவார். தொட்டு தொட்டு சுகமாக்குவார். உன்னை தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போது சுகமாவார். உன்னை தொட்டு தொட்டு சுகமாக்குவார். நீ தொட்டால் போது சுகமாவார். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டா. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டா. யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டா. யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டா. இஸ்ரவேலின்
இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே இன்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்திலும் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. யுத்தத்திலும் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். சேர்ந்து சொல்லுவோம், பயப்படாதே, பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, நான் உன் மேய்ப்பன். கலங்காதே மனம், கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேல் ஜனமே என்றும் இடறிட
ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதித்து தேவனுடைய நன்மைகளை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி, நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் நம்மை நடத்த உண்மை உள்ள தேவன். உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சூழ்நிலைகள், நிந்தைகள், அவமானங்கள், விமர்சனங்கள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் அழைத்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகிறவரும் அல்ல. நிந்தைக்குள்ளே இருக்கலாம், அவமானத்திற்குள்ளே இருக்கலாம், பாடுகளுக்குள்ளே இருக்கலாம், பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு விலகி போகவில்லை. தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகி போகவில்லை. பலரும் பலவிதங்களாய் உங்களை குறித்து விமர்சிக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அழைத்தவர் நம்மில் மகிமைப்படுகிறார் என்றால் அதுவே நமக்கு போதுமானது. அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. சொல்ல முடியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனம் கலங்கி நிற்கிறீர்களோ? பதறி போய் நிற்கிறீர்களோ? நிபச்சொல்லுகளால் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை உடைந்து போய் விட்டீர்களோ? நன்மை செய்தும் வாழ்க்கையிலே மேன்மை இல்லையோ? அநேகருக்கு உதவி செய்தும் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ? தூக்கி எறியப்பட்டீர்களோ? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் ஒருவரே நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அழைத்த தேவனுக்கு கனத்தை செலுத்துவோமா? அவருடைய நாமம் மட்டுமே உயரட்டுமே. நீர் மட்டும் பெருகணும்,
இயேசுவே. ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைந்து போன சூழ்நிலையில், மனமருத்தமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உலகம் உங்களை பார்த்து எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லுகிறதா? உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, இனி நீ எழும்பவே மாட்டான்னு சொல்றாங்களா? இனி உனக்கு வாழ்வே இல்லைன்னு சொல்றாங்களா? கர்த்தருடைய கரம் உங்களை இன்றைக்கு தூக்கி நிறுத்த போகிறது. முடிந்தது என்று சொல்லுகிற இடத்திலே தான் ஒரு துவக்கம் இருக்கிறது. பாடுவோ நீர் எங்கே முடிந்தது என்று சொல்லுகிறீர்களோ அங்கேதான் ஒரு துவக்கம் இருக்கிறது. எதுவும் உனக்கு முடிந்து போகல. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவே நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே பெரியவர். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல நம்மை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் இல்லை. அவர் விழுகிறவனை மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். நிச்சயமா இந்த நாளிலே உங்கள் வாழ்வில் ஒரு துவக்கம் இருக்கிறது. எல்லாமே முடிந்து விட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இனி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க தவித்து நிற்கிறீர்களா? இனி என்னதான் எனக்கு நடக்க போகிறது என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி நிற்கிறீர்களா? மனுஷனுடைய பார்வையில் எப்படித்தான் இருக்கும்? மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர். உனக்கு ஒரு துவக்கம் உண்டு. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது. நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய வழியை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். நம்பிக்கையோடு உங்களது வலது கரத்தை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். ஓ நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. தேவனுடைய
வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்கலாம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமாகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையைத்தான் அந்த பகுதியிலே படித்தோம். 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மோசேயை பார்த்து சொல்கிறார், யார் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன், யார் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ, இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டும், இந்த ஜனங்களை நான் வாக்கு பண்ணின தேசத்திற்கு கொண்டு போகிறதற்குத்தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன், நீ வர வேண்டும் என்று கர்த்தர் அவனை அழைத்த பொழுது சற்று தடுமாறின போதும் கர்த்தர் அடையாளங்களினால் உறுதிப்படுத்தித்தான் மோசேயை கர்த்தர் அழைத்து வருகிறார். இப்பொழுது பாதி வழி வந்தாச்சு. இப்போ கேட்கிறார் பாருங்க, ஆண்டவரே எனக்கு வழி தெரியாமல் இருக்கிறேன், வழியை காண்பிக்க வேண்டும், போக வேண்டிய வழி எனக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், இதுவரைக்கும் கொண்டு வந்தீர், இன்னும் நடக்க வேண்டிய வழிகள் இருக்கிறது, இன்னும் போக வேண்டிய பாதைகள் இருக்கிறது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் போவேன் உனக்கு முன்னால அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மட்டும் அல்ல, அவர் அதற்கு பிற்பாடு சொல்லுகிறார், நான் யார் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருக்கிறேன், நான் இரக்கமுள்ள கர்த்தர். அதை சொல்லிட்டு தான் இங்கே ரோமர்ல படிக்கிறோம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம்தான் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போகும். அவருடைய தயவு இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல் வழிநடத்தப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், உங்களுக்கு ஆசை இருக்கலாம், உங்களுக்கு பிரயாசம் இருக்கலாம், நீங்க ஓடலாம், அங்க போனா சரியாயிருமா, இங்க போனா சரியாயிருமா, அந்த இடத்துக்கு போனா சரியாயிருமா, இந்த இடத்துக்கு போனா அற்புதம் நடந்துருமா, அவரை பார்த்தா சரியாயிருமா, இவரை பார்த்தா சரியாயிருமா. அவரே சொல்றாரு சரி ஆகாதுங்காரு. எதனால ஆகும்னா இறங்குகிற தேவனாலே தான் ஆகும். தேவனுடைய இரக்கம் ஒரு தேவ மனுஷன் மேலே இருந்தால், தேவனுடைய இரக்கம் ஒரு குடும்பத்தின் மேல் இருந்தால், தேவனுடைய இரக்கம் தனிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே இருந்தால், அந்த மனிதன் மட்டுமே தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர் அவர். ஸ்தோத்திர. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தெய்வம் அவர்தான். அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் தேவர்களை பார்க்கிலும் இயேசு ஒருவரே பெரியவர். நம்முடைய தேவன் ஒருவரே பெரியவர். அந்த பெரிய தேவன் சொல்லுகிறார், மனிதனை பார்த்து நான் உனக்காக இறங்குவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் காரணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை அவருடைய இரக்கத்தினால் உண்டாகிறது. அதனால் ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்தை கேட்க வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரு? இறங்குகிறார். இறங்குகிற தேவன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிற தேவனாய் நம்முடைய மத்தியிலே வெளிப்பட போகிறார். விருப்பம் 1000 இருந்தாலும், பிரயாசம் 1000 இருந்தாலும், அந்த இறங்குகிற தேவனாலே மட்டும்தான் காரியங்கள் நடக்கும். தேவனுடைய இரக்கத்தை விரும்ப வேண்டும். தேவனுடைய இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. உலகத்தில் மனிதர்கள் நம்ம மேலே ஒருவேளை இரக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. உண்மைதான். அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய நிலைமையை பார்த்து ஒதுங்குகிற உலகம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ஒதுங்குகிற உலகம், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து என்னப்பா இந்த நேரத்தில் போய் விசாரிச்சா நம்மக்கிட்ட ஏதாவது உதவியை கேட்டுறக்கூடாது அப்படின்னு ஒதுங்குகிற உலகம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளே மனிதர்கள் ஒதுங்கி போகும்போது இரக்கமுள்ள ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து நமக்கு உதவி செய்ய வருவாராம். அல்லேலூயா. இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. எல்லாம் தேவனுடைய இரக்கத்தினாலே. வழியிலே ஒருவன் குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறான், அவன் வீதியிலே அடிக்கப்பட்டு கிடக்கிறான். ஆனால் அந்த வழியிலே வருகிற ஒரு ஆசாரியன், அந்த வழியிலே வருகிற ஒரு லேவியன் அந்த மனுஷனை பார்த்துவிட்டு பக்கமாய் விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. பக்கமாய் விலகி போனான். ஐயோ பாவம், பரிதாபம் இருந்துச்சு. இருதயத்தில் ஒரு பரிதாபம் இருந்துச்சு. யார் அடிச்சான்னு தெரியல, குற்றூராய் கிடக்கிறான். நமக்கு என்ன, நம்ம ஏதாவது தூக்கிட்டோன்னா பிரச்சனை நம்ம மேலே வந்துடும். பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனான். நமக்கு தெரியும், ஒரு லேவியன் பக்கமாய் விலகினான், ஒரு ஆசாரியன் பக்கமாய் விலகினான். ஆனால் ஒரு சமாரியர் வரும்போது அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனை தூக்கி அவனை தோளில் மேலே போட்டு அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அவன் காயங்களை ஆற்றி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில், நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே, நம்முடைய போராட்டத்தின் நடுவிலே பக்கமாய் விலகி போகிற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நம்முடைய ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு இறங்குகிறவராகவே இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் தான் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வரும். தேவனுடைய இரக்கத்தினாலே தான் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று ஜெபித்த அநேக பரிசுத்தவான்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இறங்குகிற கர்த்தர். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கினார். ஸ்தோத்திரம். ஏன் இறங்கினார்? அந்த மனுஷனுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நான் தொடர்ந்து உங்களோட பேச போகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதன் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. எரேமியா 31 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? எப்ராயிமுக்காக நான் இறங்குவேன், அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கவனிங்கள், எப்ராயிமுக்காக கர்த்தர் இறங்கினாரா? அவர் சொல்றாரு, நான் எப்ராயிமுக்காக உருக்கமாய் இறங்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் சில நபர்கள் மேல ஆண்டவர் அதிகமாக இறங்கி இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் அவருடைய வாழ்வில் பல நன்மைகளை கொடுத்திருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தினால் அவர்கள் பல நிலைகளை தாண்டி இருக்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்தினால் பல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஏன் எப்ராயிமுக்காக கர்த்தர் இறங்க வேண்டும்? எப்ராயிம் யார்?
இந்த எப்பிராயீமுக்காக தேவன் இறங்குவதற்கான காரணம் என்ன? ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், யோசேப்பின் குமாரர்கள் 2 பேர், மூத்தவன் மனாசே, இளையவன் எப்பிராயீம் என்று வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய 2 குமாரரில் ஒருவன் தான் எப்பிராயீம். ஒரு முறை இந்த 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு யாக்கோபு ஆசீர்வதிக்க வேண்டும், யாக்கோபினிடத்திலே கூட்டிட்டு போறார். யோசேப்பு கூட்டிட்டு போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வருஷங்கள் கடந்து போனதுனால அவருக்கு யாருன்னு அடையாளம் தெரியலன்னு அவர் கேட்கிறாரு. யாருப்பா 2 பிள்ளைங்க வந்திருக்காங்களே, இது யாரு, யாரை உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லப்பா இது என் பிள்ளைங்க தான், இவன் பேரு மனாசே, இவன் பேரு எப்பிராயீம் அப்படின்னு சொல்றார். இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தினால பிள்ளைகள் நிரப்பப்படணும் யோசேப்புக்கு ஆசை. அதனால அவரிடத்துல கொண்டு வந்து இவங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பக்கத்துல மனாசே இருக்கிறான், அந்த பக்கத்துல எப்பிராயீம் இருக்கிறான். மனாசே மூத்தவன், இளையவன் எப்பிராயீம். நன்றை கவனியுங்கள். இப்போ என்ன பண்ணணும்? இவர் கரத்தை முதல்ல வலது கரத்தை மனாசே மேல வைக்கணும், இடது கரத்தை யார் மேல வைக்கணும்? எப்பிராயீம் மேல வைக்கணும். அதான் ஒழுங்கு, அதுதான் ஒழுங்கு. இவன் மூத்தவன், அவன் இளையவன், அதனால கரத்தை பிடித்தான் வச்சு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைத்து யோசேப்பு நினைக்கிறான். அப்பா இப்படிதான் ஆசீர்வதிப்பார் நினைச்சு. ஆனா அங்கே ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. வலது கரத்தை எப்பிராயீம் மேல வைக்கிறாரு, இடது கரத்தை மனாசே மேல வைக்கிறார். யோசேப்பு பார்க்கறாரு, அப்பாவுக்கு கண்ணு தெரியல, வயசாயிற்று, ஒருவேளை ஆளு அடையாளம் தெரியாம, மூத்தவன் இளையவன்கிற வித்தியாசம் தெரியாம ஒருவேளை இப்படி செய்கிறாரோன்னு அவர்கிட்ட சொல்றாரு. இல்லப்பா இவன் தான் மூத்தவன், அவன் இளையவன், கரத்தை மாற்றி வச்சிருக்கீங்க, கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி யாரை எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தெரியாம நான் ஆசீர்வதிக்கல, நான் தெரிஞ்சுதான் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய கரத்தை மாற்றி வைத்து ஆசீர்வதிக்கிறார். அதுல நீங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரம் 20 வசனத்தை படிக்கும் பொழுது, 48:20 வாசிக்கும் பொழுது, அன்றி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்து ஆசீர்வதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நியாயமானபடி மனாசேயினுடைய கரத்திலே, தலையிலே வலது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் இளையவன் எப்பிராயீமுடைய தலையிலே தன் கரத்தை வைத்து இவனுக்கு முந்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எப்பிராயீம் மேல இவ்வளவு இரக்கம், இவ்வளவு பாசம், இவ்வளவு அருமையானவர்களை காரியத்தை அவர் செய்யறதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்றார் பாருங்க, எப்பிராயீமுக்காக நான் இறங்குவேன், எப்பிராயீமுக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலவெளியில கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். இறங்குகிற தேவன். பிரயாசம் இருக்கலாங்க, விருப்பம் இருக்கலாங்க, பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனதின் நிலைகள் இப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இரக்கத்தினால் மட்டும் தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் நமக்கு அறிமுகமானவர்கள் இருந்தாலும், எத்தனை பேர் நமக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், எத்தனை பேர் நமக்காக உதவி செய்கிறவர்களாய் இருந்தாலும், அற்புதம் என்பது அவருடைய இரக்கத்தின்படிதான், நன்மை என்பது அவருடைய இரக்கத்தின்படிதான். அவருடைய இரக்கம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவருடைய இரக்கம் இல்லைன்னா சுகமாக இருக்க முடியாது. அவருடைய இரக்கம் இல்லைன்னா நம்ம நிமிர்ந்து நடக்க முடியாது. அவருடைய இரக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்குகிற கர்த்தர்,
எத்தனை பேர் அந்த வார்த்தையை அப்படி எடுத்துக்கிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. இறங்குகிற தேவனாலே ஆகும். நீங்கள் என்ன காரியத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காய் பிரயாசப்படுகிறீர்களோ, எந்த காரியத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அது எப்படி வரும் என்றால் இறங்குகிற தேவனாலே தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறங்குகிற தேவன். அப்போ எப்பிராயீம் மேலே கர்த்தர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வச்சு நான் அவனுக்காக உருக்கமாக இறங்குவேன் அப்படிங்கிறார். ரெண்டு காரியம் மட்டும் சொல்ல போகிறேன். ஏன் எப்பிராயீமுக்காக நான் இறங்குவேன் என்று சொன்னார். தேவனுடைய இரக்கம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஒன்று, அதே வசனத்தில் நம்ம படித்தோம், 20ஆம் வசனத்தில், எப்பிராயீம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா. அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எப்பிராயீம் எனக்கு பிள்ளை அல்லவா, அவன் என்னுடைய பிள்ளை. எப்பிராயீம் என்னுடைய பிள்ளை அல்லவா, ஆகவே அவனுக்காக நான் உருக்கமாக இறங்குவேன். யாருக்காக இறங்குவார்? எப்படிப்பட்டவர்களுக்காக இறங்குவார்? அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவார். இப்போ ஒரு கேள்வி, நாம் அவருடைய பிள்ளைகளா? நாம் அவருடைய பிள்ளைகளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை அல்லவா, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, நான் உங்கள் பிள்ளை அல்லவா எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் உன் பிள்ளை அல்லவா எனக்கு நன்மை செய்யுங்க, அப்படிலாம் நம்ம கேட்குறோம். பார்த்தீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்குறோம், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை அல்லவா. உண்மை, நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் எப்படி அவருடைய பிள்ளைகள்? நாம் எதினால் அவருடைய பிள்ளைகள்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எத்தனை பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அப்போ யார் அவருடைய பிள்ளை? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இவர் என்னுடைய தேவன், இவர் என்னுடைய இரட்சகர், இவர் என்னுடைய தகப்பன் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும், உண்மையிலே நான் அவருடைய பிள்ளை தான். அவருடைய பிள்ளைகள் மட்டும் இல்லையா? சொல்ல பார்க்கலாம். ஆமாம், சிலருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, இல்லை நான் அவருடைய பிள்ளை ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்க. கவனிங்க, நாம் அவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டோமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்னப்படுகிறார். இப்போ சொல்கிறேன், முதல்ல அவரை ஏற்றுக்கொண்டோம். இப்போ சொல்றோம், எனக்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், எனக்காக என்னை மீட்கும்படியாக, என்னை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படியாக, நான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக எனக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன், ஆகவே நான் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்நாட்களில் அவரை பார்க்க முடியாது, அவரை சந்திக்க முடியாது, நியாயப்பிரமாண காலங்களில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் இப்போ நம்ம அவரை எப்படி கூப்பிடுறோம்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்படின்னா பிள்ளை என்கிற உரிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு அப்பான்னு கூப்பிடணும்? பிள்ளை தான் கூப்பிடும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் சொல்லுகிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப இப்போ நான் சொல்லுகிறேன், நாம் அவருடைய பிள்ளைகள். யாருக்கு இறங்குவார்? அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். அதான் சொல்றேன், எப்பிராயீம் எனக்கு பிள்ளை அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயமான நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற நம்முடைய சொத்துக்கள், நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆஸ்திகள், நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஐஸ்வர்யங்கள், நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒருவர் நமக்கு பின்னாலே சுதந்திரவாளியாக இருக்கிறார். அது யாருன்னா நம்முடைய பிள்ளைகள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பதற்கு அருமையானவர்களை போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போயிடும்? பிள்ளைக்கு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு இடையில் யாரும் குறுக்கிட முடியாது. சோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, இல்லை நான் ரொம்ப வருஷமாக இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கேன், நான் அப்பப்போ காலையில் எழுந்து பார்ப்பேன், அந்த ஐயாவை பார்த்து வணக்கம்லாம் சொல்லுவேன், அதனால் சொத்தில் பாதி எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா?
ஒருவேளை வயசான காலத்தில் கூட சில உதவிகளை செஞ்சுருக்கலாம், வயசான காலத்தில் சில நன்மைகளை செஞ்சுருக்கலாம். நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன், ஐயா சாப்பாடெல்லாம் கொடுத்தேன், அதனால சொத்தில் எனக்கு பங்கு உண்டுன்னு போராட முடியுமா? இல்லை இல்லை, ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான், கவனிச்சிருக்கவே மாட்டான், சாப்பாடே கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சொத்து என்ன செஞ்சிருது? அவனுக்கு போயிருது. ஏன்னா அவன் அவருடைய பிள்ளை, அவன் அந்த சுதந்திரவாளி, அவன் சுதந்திரவாளி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தகப்பனிடத்தில் இருக்கிற அருமையான நாம் அவருடைய பிள்ளைகானால் அப்பாவினுடைய எல்லா சுதந்திரமும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு வருமா வராதா? வருமா வராதா? உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா வேண்டாமா? அப்புறம் வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக உட்கார்ந்துருக்கீங்களே, தோத்துரும். அவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போறேங்கிறாரு, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறேங்கிறாரு. எப்பா என்கிட்ட எனக்குரியது எல்லாம் யாருக்கு தான்? உனக்கு தான். எனக்குரியது எல்லாம் உனக்கு தான்ப்பா, உனக்கு தான்ப்பா. ஆனால் பிள்ளையா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையா இருக்கணும். அவன் என் பிள்ளை அல்லவோ, அவனுக்காக நான் உருக்கமாய் இறங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை படிங்க. 11:3 வாசிக்கலாமா? நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். போதும். நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். இது இரண்டாவது முறை வருகிற சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சரி, உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரிலன்னா தயவுசெய்து என்கிட்ட கொண்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணி தரேன். ஆஃப் ஆயிரும். கூட்டத்துக்குள்ளே வரும்போதே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்கே சத்தமே கேட்கக்கூடாது, தேவ சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கவனிங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, அவன் என் பிள்ளை, அவன் என் பிள்ளை அல்லவா, நான் அவனை நடக்க பழக்கினேன். கவனிங்க, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். பழக்குவிக்கிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளையை பழக்குவிக்கிறார். அவன் என்னால் பழக்குவிக்கப்பட்டவன், அவன் என்னிடத்திலே கற்றுக்கொண்டவன், நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன், அவன் என்னிடத்திலே கற்றுக்கொண்டவன். கர்த்தருக்கு பழக்கப்பட்டவன். என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பழக்கப்பட்டவன், என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பழக்குவிக்கப்பட்டான். நான் சொல்லுகிறேன், பழக்குவிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சொல்லி கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். பழக்குவித்தல், கற்றுக்கொள்ளுதல் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. கற்றுக்கொள்ளணும். நிறைய விஷயங்களை வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளணும். அநேக விஷயங்களை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், பழகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறோம், அந்த வாகனத்தை நம்ம டிரைவ் பண்ணணும், வாகனத்தை ஓட்டணும்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? பழகி இருக்கணும், பழகி இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக் கியராக இருந்தாலும் பழகி இருக்கணும். அல்லேலூயா. இல்லை ஒன்றுமே தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தெரியும் இப்படி போனால் சரியாயிரும் அப்படின்னு ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி போனோன்னு வைங்களேன், அது நேராக போயிடும், பள்ளங்களெல்லாம் நிரம்பி விடும். நான் சொல்கிறேன், பழகிறோம். அதற்கு ஒரு ட்ரைனிங் ஒரு 15 நாள், அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒரு 20 நாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழக்குவிக்கப்பட்டோம். பழக்குவிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த வாகனத்தை நம்ம ஓட்டுறோம். பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள சைக்கிள் ஓட்ட பழக்குவிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அன்றைக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சைக்கிளை ஏறி உட்கார்ந்த உடனே சைக்கிள் மிதிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் பின்னால் யாராவது ஒருத்தர் அந்த சீட்டை பிடிச்சி என்ன செய்வாங்க, அப்படியே பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பா. ஓடி 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 அப்படியே பாருங்கள். எங்கள் அப்பாலாம் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னை உட்கார வச்சுட்டு பின்னால் தள்ளிக்கிட்டே வந்தார். மிதிடா 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 அப்படி அப்படி. அப்போ அந்த குறுக்கு இப்படியே வளையும் பாருங்க, ஏறி உட்கார்ந்த உடனே. அப்போ அந்த ஒரு சைடாக இப்படி, அப்போ சைக்கிள் ஒரு சைடாக போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குறுக்கில் ஒரு அடி சைடில், அது இந்த பக்கம் வளைஞ்சிரும் பாருங்க, மறுபடியும் இந்த பக்கமாக போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் அடித்து அந்த பக்கம் அடித்து சோத்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோத்துரும், நான் பின்னால் பிடிச்சிருக்கேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, கையை விட்டுருவாங்க. நம்ம நினைப்போம் பிடிச்சிருக்கார் போலன்னு, ஆனால் வண்டி போயிட்டே இருக்கும். அப்புறம் திரும்பி பார்த்தா பிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கும், நம்மளால் இந்த சைக்கிளை என்ன செய்ய முடியும், ஓட்ட முடியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் 2 கையை விட்டுட்டு சைக்கிளில் போவோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அப்படி போயிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழக்குவித்தல், பழக்குவித்தல். ஒவ்வொரும் அப்படித்தான், ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான், பழக்குவித்தல். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பிராயீமை பழக்கு வச்சிருக்கிறேன்ப்பா, அவன் பழக்குவிக்கப்பட்டவன். இப்படி சொல்லலாம், என்னிடத்தில் கற்றுக்கொண்டவன். ஆண்டோடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு வரும் தெரியுமா? கற்றுக்கொண்டதினால வரும், பழக்குவிக்கப்படுகிறதுனால வரும். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லலாம், நடக்க பழக்குவித்தார். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், இதுதான் வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசு தாம் ஜெபிப்பது போல தம்மோடு இருக்கிறவர்களுக்கு பழக்குவித்தார். இப்படி சொல்லலாம், கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லலாம். தாம் ஜெபிப்பதை போல இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிசாசுகளை துரத்தினார். அதே போல தம்முடைய சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்த என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளை சீஷராக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை குணமாக்குங்க. இயேசு அருமையான விசுவாசத்தில் ஜனங்கள் நிற்கும்படி, விசுவாசத்தில் நிலை நிற்கும்படி, விசுவாசத்தில் நிற்கும்படி கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கடலில் நடக்கிறார். இயேசு கடலில் நடக்கிறதை பார்த்த பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நானும் இதில் நடக்க முடியுமா? கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, கற்றுக் கொடுக்கிறார். தாராளமாய் நடக்கலாம், கடலிலே நடக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனும் பாருங்க கற்றுக் கொடுக்கிறார். வாப்பா வா, நான் நடக்கிறேனே, நீயும் வரலாம், நீயும் வரலாம். ஆனால் அவனுக்கு அவிசுவாசம், மூழ்கிடுவோமோ, கீழே போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் அவனுக்கு தடுமாற்றம் வந்தது. எந்த இடத்திலும் இயேசு சீஷர்களுக்கு எதையும் மறைத்து வைக்கவில்லை, அத்தனையும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, சோதனையை ஜெயிக்க கற்றுக் கொடுத்தார், பழக்குவித்தார், கற்றுக் கொடுத்தார். சோதனையை ஜெயிக்க வேண்டும். இப்படித்தான் சோதனை வரும், இப்படி வரும். யார் மூலமாய் வரும்? இவர் மூலமாய் வரும், அவர் மூலமாய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் மூலமாய் வரும், சமுதாயத்தில் இருந்து வரும், நம்மை கூட இருக்கிறவர்கள் மூலம் வரும். சோதனை யார் மூலமாயிலும் வரலாம். ஜெபிக்கிறவர்கள் மூலமாகவும் வரும், ஜெபிக்காதவர்கள் மூலமாகவும் வரும். யார் மூலமாகிலும் சோதனை வரலாம். ஆனால் சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவனுக்கு நான் இறங்குவேன். ஆமென். கற்றுக்கொள்ளாமல் எதையும் செய்ய முடியாது. முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள், உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அடிப்படையான விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் கற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு செய்யுங்கள். கற்றுக்கொள்ளாமலேயே போனால் எப்படிங்க, பழகாமல் போனாங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும்? பழகாமல் போனால் எப்படிங்க வாகனம் ஓட்ட முடியும்? பழகாமல் போனால் எப்படிங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுங்கள். முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் என்னால் பழக்குவிக்கப்பட்டவன், நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், அதனால நான் அவனுக்காக இறங்குவேன். அவன் நிறைய விஷயத்தை என்னிடத்தில் கற்றுக்கொண்டான், பழக்குவிக்கப்பட்டவன். இந்த காலவழிகளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்குகிற கர்த்தர். எப்பிராயீமுக்காக நான் இறங்குவேன். ஏனென்றால் அவன் என்னுடைய பிள்ளை, ஏனென்றால் அவன் என்னிடத்தில் கற்றுக்கொண்டவன். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க, நான் சொன்னபடியே செய்கிறவங்க, நான் சொன்ன காரியத்தின்படி நடக்கிறவங்க, அவனுக்கு நான் இறங்காமல் இருப்பேனா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனன். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், அவருடைய இரக்கம் இல்லாமல் எந்த ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. அவருடைய இரக்கம் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் வருவதில்லை. அவருடைய இரக்கம் இல்லாமல் எந்த நன்மையும் வருவதில்லை. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம், பிரச்சனைக்குரிய இடத்தில் இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, இறங்கும் ஆண்டவரே என்று தான் ஜெபிக்க வேண்டும். 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் என்ன செய்வாராம்?
இறங்குவார். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்விலே இந்த காலவெளியில் வெளிப்படுவதாக. இறங்குகிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்குகிற தேவனாலே ஆகும். எல்லா ஸ்தோத்திரம். அப்படியே கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. இரக்கமாயிரும். எவ்வளவு பிரயாசம் இருக்கலாம், எவ்வளவு முயற்சி இருக்கலாம், எத்தனையோ ஊழியர்கள் அறிமுகம் இருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கலாம். ஒன்று மட்டும் சொல்றேன், அவ்வளவு பேர் இருக்கிறதுனால் அல்ல ஆசீர்வாதம், அவருடைய இரக்கத்தினால் மட்டும்தான் ஆசீர்வாதம் வரும். அவருடைய இரக்கம் இல்லாமல் எதையும் சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஏசையா ஓரபா, இரக்கம் உள்ளவரே, ஓ இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, ஓ இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, ஓ நீடிய நிறைந்து என் இயேசுவே, என் இயேசு ராஜா, ஓ ஸ்தோத்திரம், என் இயேசு, ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரமே. நன்றி அப்பா. உயிருள்ள ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. இரக்கம், இரக்கமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமாயிருங்கப்பா. உங்க இரக்கம் எங்க மேல வேணும்ப்பா. ஏசையா ஸ்தோத்திரமே. அப்படி இரக்கத்தினால் அற்புதம், அவருடைய இரக்கத்தினாலே தான் சுகம், அவருடைய இரக்கத்தினாலே தான் அவர் மனதுருகி அவர் கிட்ட வந்து அம்மை தொட்டு சுத்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி அற்புதம் தெரியுமா, எப்படி அற்புதம் தெரியுமா. அவருடைய இரக்கத்தினாலே தான், அவருடைய இரக்கத்தினாலே தான் இந்த காலவேளையில ஒரு சுகத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு நன்மைக்காக ஏங்கி நிற்பீர்கள் என்றால் கர்த்தருடைய இரக்கம் அதை செய்ய போகிறது. கர்த்தருடைய இரக்கம் அதை செய்ய போகிறது. உங்க மேல கர்த்தர் இறங்குகிறார். யார் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். ஸ்தோத்திரமே, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரமே, 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 உயிருள்ள நாளெல்லாமே. எப்பிராயீமுக்காக நான் இறங்குவேன். ஏன் தெரியுமா, அவன் என்னுடைய பிள்ளை.
ஏன் தெரியுமா? அவனிடத்துல கற்றுக்கொண்டவன், நான் அவனை பழக்க வச்சேன். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போறோம், நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் இறங்குவார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின வசனங்கள் என்னுடைய ஆவி ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவர் கிருபையாய் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆராதனை பங்கெடுத்த உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். தீமைகள், விக்கினங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழல் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தொடர்ந்து நடக்கிற ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே என் முள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னதேக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.